ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நீங்க டிஸ்கஸ் பண்ணா சந்திரசேகர், you be an impartial journalist. அவர் சமூக don't become Vijay spokesperson. எங்க வீட்டிலே ரொம்ப டைஹார்டு விஜய் ஃபேன் இருக்காங்க. ஆமா, பட் they will not vote for him. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிகரெட் கூட குடிக்க மாட்டார். இல்ல அவரும் என்டர்டெய்னர் தான். இல்ல, அதுல அவர் ஜாக்கிரதையா இருந்தார். சார் அது முக்கியம் இல்லை சார், இந்த முக்கியம் சார். சார் நேத்து மழை பெஞ்சா இன்னைக்கு காளான் முளைக்கும், அதனால அது ஒரு பெருசா நாம எடுத்துக்க முடியாது. நான் கேட்கிறேன், கருப்பு பணமே வாங்காமல் அவர் அவருடைய துறையில அவர் ப்ரொஃபஷன்ல இருந்திருக்காரா சொல்லு. மகாத்மா காந்தி மாதிரியா தியாகம் பண்ணி மக்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் காட்டியிருக்காரா? அப்ப எந்த விதத்துல இன்ஸ்பயர் பண்ணுவார் நினைக்கிறீங்க? உங்களுடைய அசஸ்மெண்ட் படி எத்தனை பர்சன்டேஜ் வருவார் நினைக்கிறீங்க? வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. பாரதிய ஜனதா பிரமுகரும் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி உறுப்பினருமான திரு ஹச் ராஜா அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம் சார். முதல்ல கந்தன் மலை எப்படி வந்திருக்கு ஏன் கேட்குறேன்னா, சித்தாந்த அரசியலில் நமக்கு சரிப்பட்டு வராது இந்த சித்தாந்த அரசியல், நாமளும் இந்த சினிமா அரசியலுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு ராஜாவும் நினச்சிட்டிங்களோ? இது ஒரு பிளான் பண்ணி சினிமா துறையை சூஸ் பண்ணணுன்னெல்லாம் பண்ணதில்லை. கொஞ்சம் லேட்டாக இல்லை, ஒரு நண்பர் ஏற்கனவே அவர் 2 படம் எடுத்திருக்கார். அவர் நீங்கள் அதில் ஒரு அதாவது அது ஒரு சோஷியல் மூவி, அதில் திருப்பரங்குன்றத்தை இஷ்யூவை மையமாக வச்சு, அதனால் நீங்கள் அதில் நடிக்கணுமேனு கேட்டார். திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனை வந்துருமே, அது மாதிரி தான் வரும் என்ன, அதனால் சரின்னு ஒத்துக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒன் இஷ்யூ. ஸோ நீங்கள் ஒன்றும் ஜனநாயகனுக்கு போட்டியெல்லாம் வரல? யாருக்கும் போட்டி இல்லை. ஸோ விஜய் அரசியலை கவனிக்கிறீங்களா? என் நினைவு மொத்தம் 3 கூட்டம் போட்டிருக்காரு, 4 பெரம்பலூர் சேர்த்தா. ஆமாம். அதில் என்ன புதுசாக சொல்லியிருக்கார் அரசியல்? நீங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு, அவங்க கொள்கையோடு நம்ம ஒத்து போகிறோமோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குது, சித்தாந்தம் இருக்கு. இவருக்கு என்ன இருக்குது? அப்படி இருக்கிறது எதுக்கு ரொம்ப ஜாஸ்தி நாம் அவரோட அரசியலை பற்றி கவலைப்படலாம்? இல்லை, அப்படி நம்ம கவலை பண்ணணும்னு சொல்ல முடியாது. திமுகங்கிற கட்சி சித்தாந்தம் உள்ள கட்சின்னு தான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சித்தாந்த அரசியலை விட்டுட்டு 72 எம்ஜிஆர் வெளில வந்தார். எம்ஜிஆருக்கு என்ன பெரிய சித்தாந்தம் உண்டு. ஆனால் எம்ஜிஆரை பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா எம்ஜிஆர் அடுத்த எலெக்ஷன்லேயே ஜெயிச்சார், மாயத்தேவர் ஜெயிச்சார், அதுக்கப்புறம் அடுத்தது மதுரை மேற்கு ஜெயிச்சார், அப்புறம் ஆட்சியை அவர் கைக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம அந்த ஒரு மலையோட மோதுறாங்களே அப்படிங்கிறத விட யார் மோதுறா, அவங்களுக்கு பின்னணியில் எவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறதையும் யோசிக்கணும். இல்லை சரி, நீங்கள் எம்ஜிஆருக்கு அரசியல் பின்னணி உண்டு, மேடம் ஜெயலலிதாவுக்கு அரசியல் பின்னணி உண்டு, ஆனால் விஜய்க்கு அரசியல் பின்னணி என்ன இருக்குது? படத்தில் நடித்தாருங்கிறது. ஆமாம். நீங்கள் அதுலேயும் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் படங்கள்லே ஒரு நியாயத்துக்காக போராடுறவரா, ரமணா மாதிரி படங்கள், ஓகே, அந்த மாதிரி படம், ஒரு அவரை பற்றின ஒரு கேரக்டரைசேஷன் படத்திலேயே கொண்டு வந்தார். விஜய் அவர்கள் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னர். சரி, இப்போ நீங்கள் என்னோட நண்பர் சீமானே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், தலை வரார், இந்த மாதிரி கூட்டம் கூடுமா கூடாதா? கூடும். அதனால் நீங்கள் ஒரு கூட்டத்தை வச்சு நாம் அரசியல் ரீதியாக அவரை கணிக்க முடியாது அப்படிங்கிறது என் அபிப்பிராயம். காரணம், எனக்கு தெரிய அரசியல் பின்னணி இல்லாமல் நான் அரசியலுக்கு வந்தேன், கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்ன உடனே ஆட்சிக்கு வந்த ஒரே நபர் இந்தியாவிலேயே திரு என் டி ராமாராவ்.
ஓகே. வேறு யாரும் அந்த மாதிரியெல்லாம் ஆகலை. தமிழகத்திலே திரு சிவாஜி கணேசன் அவர்களை விட ஒரு நடிகரா நான் இன்றைக்கும் சொல்கிறேன்னா நான் சிவாஜி ஃபேன். நீங்கள் பெரிய சிவாஜி ஃபேன் தெரியும் எனக்கு. என்ன ஆனால் அவரால் அரசியலில் சோபிக்க முடிஞ்சுதா? நீங்கள்லாம் இதை சொல்லி நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்கிறீங்களா? இல்லை, பல விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போது ஒரு சித்தாந்த ரீதியில் ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவாவது விஜய் வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னால் ஓகே, வி கேன் பி சீரியஸ். ஒரு பக்கத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் படம், பிரிட்டிஷ் எடுத்து முதல் சுதந்திர போராட்டம்னு சொல்கிற 1857க்கு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களிடம் இழந்த சமஸ்தானத்தை மீட்டார். சரி, அந்த மாதிரி ஒரு தேசபக்தியினுடைய சின்னம். இன்னொரு பக்கம் ஈவேராவோட படம். ஈவேரா தமிழனை பற்றி ரொம்ப மோசமாக பேசினவர். தமிழனுக்கு தலைமை தாங்கும் அருகதையே இல்லைன்னு பேசினவர். ஆனால் ப்ரோ பிரிட்டிஷ், நீங்கள் நீதி கட்சியாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆதரவு கட்சி தான். திராவிட கழகமும் பிரிட்டிஷ் ஆதரவு கட்சி தான். ஏன்னா 1944 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை கிண்டல் செய்து கேலி செய்து லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்டுவார். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம அதெல்லாம் விவாதம் பண்ணலை. பட் வாட் அபவுட் விஜய்? ஒரு பக்கம் வேலுநாச்சியார் படமும் போடுறீங்க, ஒரு பக்கம் ஈவேரா படமும் போடுறீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் ஐடியாலஜி, யூ டோன்ட் ஹாவ் ஐக்கன். இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா என் கருத்து முடியாதுன்னு. காரணம் என்னென்னா 2006 முதல்ல தேர்தலுக்கு வந்தார் திரு விஜயகாந்த் அவர்கள். அவரே அதிகபட்சம் 10% ஓட்டு வாங்க முடிஞ்சது 2009 பாராளுமன்ற தேர்தலில் தனியாக. சரி, அந்த மாதிரி தான் இருப்பார் இவர், ஓட்டு ஸ்பிளிட்டர். அதுக்கு மேலே இவரால் ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறது என்ன அசஸ்மெண்ட்? உங்களுடைய அசஸ்மெண்ட் படி எத்தனை பர்சன்டேஜ் வருவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் நான் சொல்லிட்டேனே ஏற்கனவே 12%, 10%, 10 11 என்ன இது பர்சன்டேஜில் என்ன இருக்குது? ஹீ வில் பி எ ஓட்டு ஸ்பிளிட்டர். உங்களை மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்குள்ள நிலைமை இன்னும் நிறைய ஜேர்னலிஸ்ட், நான் சொல்கிற பெரிய ஜேர்னலிஸ்ட்டு பார்க்குறேன், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 24-25% மேலே போவார் போல இருக்கு, இப்போயே போவார், போக போக இன்னும் என்ன நடக்கும் தெரியல அப்படின்னே சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பல பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் அவர்களுடைய கலர்டு விஷன், உடனே கலர்டுன்னு சொல்லிடலாமா நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன், கலர்டு விஷன் போல தான் இருக்குது. இப்போ காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயம் இன்றைக்கி அரசியல் களத்தில் உண்மை, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஆளும் காரணத்தால் இருக்கும் எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி சரி ரொம்ப ஹெவியாக இருக்குது. நீங்கள் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக கூட வர கூட்டம் இருக்கலாம். நீங்கள் அதை அறுவடை பண்ண விட்டுட்டீங்க, அறுவடை பண்ணுறாரு. என்ன சொல்கிறேன், அறுவடை யாரால் பண்ண முடியும்? மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? 67 தேர்தலை ஒரு பார்வையாளராக பார்த்தோம். சரி, 71 72 தேர்தல்கள்லாம் நம்ம ஆக்டிவாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் கடற்கரையில் 71 பெருந்தலைவர் காமராஜருக்கும் முதலமைச்சர் ராஜாஜிக்குமா சேர்ந்து நடத்தின கூட்டம் ரொம்ப காலங்களுக்கு பிறகு. அவர் ராஜாஜி அவர்கள் கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு, அதிலிருந்து திரும்பி இங்கே வந்தார். இல்லை, இங்கே வரல, ஸ்தாபன காங்கிரஸ்னு அது ஆச்சு. சரி, திருமதி காந்தி ஆல் இண்டியாவில் காங்கிரஸை உடைச்சதுனால அந்த கட்சியும் சேர்ந்து போட்ட அந்த கடற்கரை கூட்டத்துக்கு வராத க்ரௌடா அன்றைக்கி எல்லாரும் மலைச்சு போனாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி இழக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்தது. 2 பேருமே அரசியலில் படுத்த அரசியல்வாதிகள், தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள், தேசிய அரசியலில் பங்காற்றியவர்கள். அன்னைக்கே நடக்கலை. நீங்கள் சொன்ன அந்த ராஜாஜி 67 பூனலை பிடிச்சிட்டு எல்லாரும் டிஎம்கே ஓட்டு சொன்னாங்க இல்லையா? நம்ம இது இப்போ ராஜாஜி அதை சொன்னதுனால ராஜாஜிக்கு மேலே மரியாதை போயிடுச்சு. இவர் தானே சொன்னார் டிஎம்கே ஓட்டு போட்டதார், இப்போ போடாதுன்னா இங்கே பாருங்க, 67 அப்போ காங்கிரஸுக்கு தொடர்ந்து ஆட்சி இருந்த காரணத்தால் 20 வருஷத்துக்கு மேலே ஒரு எதிர்ப்பு இருந்தது.
அந்த எதிர்ப்பை கூட காஜ் பண்ண திரு பக்தவச்சலம் அவர்கள் தவறி விட்டார்கள்னு சொல்லணும். ஆமாம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆல் டிசாட்டமிக் ஃபோர்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ராஜாஜி அவர்கள் எப்படி வந்து உங்களோட பொருளாதார கொள்கை என்னன்னு கேட்டப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாரு, ஒரு கம்யூனிஸ்ட் கிட்டப்போ அவரோட பொருளாதார சித்தாந்தம் என்னன்னு கேள்வி, அதற்கு டயகனலி அப்போஸ்டு வியூவை எழுது, கால் இட் ராஜாஜிஸ் வியூ. ஸோ அவர் எந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இருந்தாருன்னா, இந்த அளவுக்கு சித்தாந்த ரீதியாக அவங்க 2 பேரும் ஒரே கூட்டணி வந்து இது முஸ்லீம் லீக் அதில், ராஜாஜி அதில், ஒட்டரி ஆஃப் ஃப்ரீ எக்கானமி இந்தியாவிலேயே முதல்ல சித்தாந்த ரீதியாக ஒரு இந்த மார்க்கெட் எக்கானமியை ஆதரித்தவர். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்ததுனால திரு அண்ணாதுரை அவர்களே எதிர்பார்க்கலை இந்த கூட்டணி வெற்றி பெற்று விடும்னு. ஏன்னா அது அவரே எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுமே சொல்கிறார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. 67 சொல்கிறீங்க. 67. ஆக அந்த மாதிரியாக அன்னைக்கு ஒரு காலகட்டம் தேவை இருந்தது வந்தது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆன்டி இன்கம்பன்சியை ஒரு கால் என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணி வராமல் போயிருந்தால் வாக்கள் இன்னும் சிதறும், வேறு மாதிரியாக திசை திரும்பி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்டிஏக்குள்ளே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு மக்கள் தெளிவாக இருப்பாங்க. என்ன, இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறியணும்னா ஏதோ ஒன்று ட்ரை பண்ண வேண்டாம். அப்போது 4 ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டராக இருந்த அனுபவம் உள்ளவர், மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி, இதெல்லாம் ஒன்றா வந்திருக்கிறதுனால டிஎம்கேனுடைய ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமும் அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரே காம்பினேஷன் இன்றைக்கி என்டிஏ. அதனால் அந்த பக்கம் போகாதுன்னு சொல்ல முடியும். சரி, இவங்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குத்தம் சொல்லிட்டு ஓ ஆட்சியில் நடக்கலையா, ஏன் ஆட்சி நடக்கலைன்னு இவங்க இப்படியே லாவணி பாடிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருமே வேண்டாம், நம்ம புதுசாக ஒரு விஜய்க்கு போகணும்னு ஏன் ஒரு பெரிய கூட்டம் நினைக்கக்கூடாது? நினைக்காதுங்கிற காரணம் என்ன? நினைக்க நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க. சார், என் அனுபவம் என்னோட இதுதானே சார். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல சார், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லோரும் இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதுவும் இன்னைக்கு நாம் பேசுகிறது 22 செப்டம்பர். சரி, இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற 140 கோடி மக்களையும் தொட்டு இருக்கின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு, GST 2. இதுவே இன்னைக்கு நீங்கள் பீகாரில் யூ வில் ஃபீல் இட் இன் நவம்பர், யூ வில் see it. வந்து இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுன்னு. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு என்ன வேணும்? மெட்டீரியலாக ஒரு சினிமா படத்தில் நடித்து ஒரு என்டர்டெய்னருங்கிறத தவிர இவர் என்ன சாதிச்சு காட்டியிருக்கார் விஜய்? சொல்கிறதுக்கு என்ன இருக்குது காட்டுறதுக்கு? இந்த சித்தாந்த திமுக காரங்க நிறைய சித்தாந்தம்லாம் பேசிட்டாங்க. ஏடிஎம்கே, நான் டிஎம்கே சித்தாந்தத்தை பற்றியே பேசல சார். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை சித்தாந்தம் ஆன்டி நேஷனல். அதனால நான் அதுக்குள்ளே விரும்பலை. இப்போ நிறைய அந்த பாலத்தின் கீழே தண்ணி போயிடுச்சு. அதனால இப்போ அதை பற்றி வேண்டாம். அதுக்கு எதிராக தானே இவர் வரேன்னு சொல்கிறாரு. இல்லை சார், இவர் என்ன பண்ணியிருக்கார், என்ன காட்டியிருக்கார்? அதனால தான் சொன்னேன், நான் ஒரு விஷயம் ஒப்புக்கொண்டேன். காரணம் என்னென்னா, அதாவது திரு NT ராமராவ் அவர்கள் அந்த தெலுங்கு ப்ரைடை திரு அஞ்சையா அவர்களை இந்திரா காந்தி பப்ளிக்காக ஷீ ரெபுக்டு. அதில் அந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு பெரிய அரசியல் இதுவே உருவாக்க முடிஞ்சு. அது காரணம் அவருக்கு ஒரு பெரிய ஹிந்து லீடர் அப்படியெல்லாம் ஒரு இமேஜ் எல்லாம் இருந்தது. வந்து பெருமாளே வந்த மாதிரிமாங்க NT ராமராவ் வந்தார். அந்த மாதிரியாக ஒரு பின்னணி இருக்கிறவர். இவர் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னர். என்ன சித்தாந்தம் இதுக்கு இவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கார் அந்த ஃபீல்டில் கூட அது இல்லை சார். அப்போ மக்கள் எப்படி நம்புவாங்க? நேத்திக்கே அவர் என்ன சமீபத்தில் என்ன பேசினாரு, இதில் என்ன பேசியிருக்காரு, நாகப்பட்டினத்தில் அவர் என்ன பேசினாரு, உங்கள் கொள்கைன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற கொள்ளையெல்லாம் போகிறோம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து எளிமையாக ஒரு ஆட்சியை நடத்தி காட்டுறேன், எனக்கு வேண்டியது கல்வி, மின்சாரம், மருத்துவம், இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஒரு தெளிவாக வாட் இஸ் யுவர் பிளான், வாட்ஸ் யுவர் ப்ளூ பிரிண்ட். நான் ஒரு பக்கம் செய்து காட்டியிருக்கின்ற
உலகத்துல 11வது சொல்றேங்க. நீங்க ஏற்கனவே 50 வருஷமா நிறைய செஞ்சு காமிச்சிட்டீங்க, எனக்கு வேண்டாங்கிறாரு அவர். இதெல்லாம் நான் பார்த்துங்கிறாரு. I am not talking about this DMK rule. சார் அவர் DMK க்கு எதிராக தானே பேசுறாரு. சார் என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? வாட் இஸ் யுவர் ப்ளூ பிரிண்ட்? என்ன இருக்கு உங்கள்ட்ட? காட்ட என்ன இருக்கு விஜய்? அதை சொல்லுங்க. அது தேர்தல் அறிக்கை வரும்போது அதெல்லாம் தெரியும். இப்போதைக்கு அவர் என்ன சொல்றாரு? என்ன சார், நான் என்ன சொல்றேன், நீங்க சினிமாவிலே கூட ஜஸ்ட் அன் என்டர்டெய்னர். நீங்க ஒரு விஷயம் சினிமா மூலமா அவர் அறிமுகமானதே இப்போ அதை வச்சு தான். திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிகரெட்டு கூட குடிக்க மாட்டார். இல்லை, அவரும் என்டர்டெய்னர் தான். இல்லை, அதில் அவர் ஜாக்கிரதையாக இருந்தார். சார் அது முக்கியம் இல்லை சார். இந்த காலத்து முக்கியம் சார். இந்த காலத்து பையன்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். சார் முக்கியம். நீங்கள் இந்த காலத்து பையங்க வந்து எந்த வாழ்க்கை நெறிமுறைகளே இல்லாமல் இருக்கிறவங்கன்னு அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க. நான் அதை சொல்லலை. பெரிய தேசபக்தர்கள் இந்த மாதிரி சினிமா நடிப்பெல்லாம் தேவையில்லை, ரியலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். யதார்த்தமான பசங்க. அதுக்கு தான் சொன்னேன், அந்த ரியாலிட்டிக்கு வாட் ஸ்டஃப் விஜய் ஹேஸ் காட்டன். அவர் இப்போ தான் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பேசுறாரு சார். நேற்று மழை பெஞ்சா இன்னைக்கு காளான் முளைக்கும். அதனால அது ஒரு பெருசாக நாம் எடுத்துக்க முடியாது. இங்கே ஒரு பெரிய தேசிய தலைமை, உலகமே பாராட்டுற ஒரு தலைமை, அதன் பின்னணியில் என்டிஏ இருக்கு. என்ன செய்து காட்டியிருக்கார், என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு. ஃப்ராஜைல் 5ல் இருந்தது, 11வது இடத்துல இருந்தது. அந்த பொருளாதாரத்தை இன்னைக்கு உலக அரங்கத்தில் தூக்கி பிடிச்சிருக்கார். ஆக இந்த அட்வைஸ் வேணுமா வேண்டாமா? உங்கள்ட்ட என்ன டீம் இருக்கு? புஷி ஆனந்த் தவிர வேற என்ன இருக்கு இவர்கிட்ட? பில்லி ஆனந்தோ புஷி ஆனந்தோ எனக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, உங்க கரெக்ட் டீம்லாம் இந்த திராவிடன் பிரதிநிதி என்ன சொல்றாருன்னா, உங்க கரெக்ட் டீம்லாம் நாங்க பார்த்துட்டோம், புது பசங்கள்கிட்ட கொடுப்போம். புது நான் கேட்குறேன், கருப்பு பணமே வாங்காமல் அவர் வந்து அவருடைய துறையில் அவர் ப்ரொஃபஷனில் இருந்திருக்காரா? சொல்ல அவர் நான் இதுவரை ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்கிறாரு. அவரே பலமுறை சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறேன், அவர் வச்சிருக்கிற கார்லேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். நாம் அதுவே ப்ராப்ளத்தில் வந்தது. அது நான் என்ன சொல்கிறேன், அப்படி பிளெமிஷ்லெஸ் லைஃப் லீடு பண்ணினேன், அது நான் வந்து மக்களுக்கு முன்னாடி ஒரு மாடலாக வைக்கிறேன், அது சொல்லக்கூட முடியாது. ஏன்னா ஆர்டினரி என்டர்டைனர். நான் உழைச்சி சம்பாதிச்சு நான் வந்து பேசுகிறப்ப உழைக்காம சம்பாதிச்சு நீங்க பேசக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. சாதாரண மரம் வெட்டுறவர் கூட உழைக்கிறார். சொல்றது புரியுதா? சாதாரண விவசாயி அவர் வயலில் உழைக்கிறார், அதை தலைச்சொம்மையாக கொண்டு வந்து சிட்டியில் வச்சு விற்கிறார். அவரை விட என்ன பெரிய உழைப்பில் நீங்கள் சீரிய ஒரு இது காட்டியிருக்கீங்க. எல்லா உழைப்பையும் நீங்கள் உடல் உழைப்போடு கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் உழைப்பு சார் ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க அதனால ஹி காட் பாப்புலாரிட்டிங்கிறது ஒண்ணுதான் உண்மை. ஆனால் மக்கள் நம்புகின்ற ஒரு எக்ஸாம்பிளா அவரால் அவர் லைஃப்ல இருந்து வைக்க முடியுமா சார்? நீங்க நினைக்கிற சார் அவர் சொல்ற செக்குலர் சார் இருக்கட்டும், அவர் சொல்ற கன்வர்ஷன் வகைரா என்ன வேணா இருக்கட்டும், எல்லாத்தையும் யூ ஆர் an ordinary person. You don't have anything to show as a model in your life. மகாத்மா காந்தி மாதிரியா தியாகம் பண்ணி மக்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் காட்டியிருக்காரா? அப்ப எந்த விதத்துல இன்ஸ்பயர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? விஜய் இனிமே தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கை 50 வயசுக்கு அப்புறமா. 50 வயசு வந்து ஒன்றும் அதிக வயசு இல்லையே. நாங்கள் பாரு, I am 68. நான் அதை பற்றி பேசலை. பட் ஐ ஹவ் காட் 35-40 இயர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லைஃப். அவருடைய ஐடியாலஜிஸ்லாம் வரிசையாக சொல்லிட்டே போகிறாரு சார். ஐடியாலஜி இல்லாமல், அதாவது சித்தாந்தத்திற்காக கட்சி ஆரம்பிக்கணுமே ஒழிய, கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் சித்தாந்தம் சொல்கிறேங்கிறதெல்லாம் வெறும் பேச்சு, மக்களை ஏமாற்றுகின்ற செயல் அது. அதனால் அதில் போக முடியாது நம்ம. அதனால் இவ்வளவு நேரம் நாம் வந்து விஜயை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், 140 கோடி மக்களுக்கும் பயனுள்ள திட்டம் கொடுத்துருக்கு, அறிவிப்பு நடந்திருக்கு. வந்து இந்த 25-26 ஃபைனான்ஷியல் இயரில் 2 பெரிய சாதனை மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக பண்ணியிருக்கிற ஒரு அரசாங்கம். வந்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சி இருந்தவரை இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் லிமிட்டு 3 லட்சம், இன்றைக்கி 12 லட்சம். எவ்வளோ போல்டு எக்கனாமிக் ஸ்டெப்ஸு! இந்த மாதிரியாக ஒரு சாதனையோ அல்லது சிந்தனையோ இல்லாத ஒரு நபரை வச்சுன்னு நாம ஏன் அனாவசியமாக பேசுகிறோங்கிறேன். தேவை இல்லாதது. அவருக்கு 5 மணி நேரம் 8 மணி நேரம் காத்துற கூட்டம்லாம் வரும் சார். வேடிக்கை பார்க்குற கூட்டங்கிறீங்களா? நான் 67-70 எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த கூட்டத்தை பார்த்தவன் நேரம். தாய்மார்கள் கை குழந்தையோட 24 மணி நேரம் 36 மணி நேரம்லாம் இருந்து எம்ஜிஆர் அவர்களை ஜஸ்ட் டு சீ ஹிம், இதெல்லாம் பார்த்தவன் நான். அதனால் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நடிகர்கள் நான் வரிசையாக லிஸ்ட்டு சொல்ல முடியாது. திரு சிவாஜி கணேசன் அவர்கள், டி ராஜேந்திரன் அவர்கள், பாக்யராஜ் அவர்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள்.
நீங்க சொல்ற ஆக்டரோட விஜய் ஒப்பிட முடியாதுங்கிறது தான் பேச்சு. இஸ் ஆல்சோ எட் அனதர் ஆக்டர். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம நீட்டின்னு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. இல்லை அவருக்கு வர கூட்டம் லட்சக்கணக்காக கூட்டம் வருது. அது நீங்கள் அப்படி பட்டு போயிட முடியுமா? வரட்டும் சார், அது நீங்கள் எலெக்ஷனில் பார்ப்போம். நாம he will be a spoiler, a vote splitter. யாருக்கு ஸ்பாயிலர் ஆகும்? எல்லா கட்சிக்கும் இல்லை சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டிலே ரொம்ப டைஹார்டு விஜய் ஃபேன் இருக்காங்க. ஆமாம். பட் தே வில் நாட் vote for him. நான் பேசியே இருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சில சித்தாந்தம் பிடிச்சி போயிருக்கு. இப்போது என்ன நடக்கலாம்? விஜய் அவர்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறதே மிஷினரிகள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் அந்த செக்ஷன், எந்த செக்ஷன்னு சொன்னால் அதுலேயும் சொல்கிறேன்னா எந்த ஒரு சமுதாயத்துக்கும் யாரும் மொனாப்பிலி கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திருமதி சோனியா காந்தி சீதாராம் கேசரியை தூக்கி பாத்ரூமில் பூட்டி வச்சுட்டு அவர் தலைவின்னு உட்கார்ந்துன்ற சமயத்தில் இயேசுவின் ராஜ்யம் சமீபிக்கிறதுன்னு பேசிய செக்ஷன் இருக்குது. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத தலைவர்கள் அந்த மாதிரி அன்றைக்கி பேசினாங்க. ஏன்னா கன்னியாகுமரி அங்கே ப்ரொனவுன்ஸ்டு ஒரு ரிலீஜியஸ் பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனால நான் அதை உதாரணமாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு செக்ஷன் அது இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியில் வாக்களிப்பார்கள். அது தவிர வேறு அவருடைய ஃபேன்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸில் கொஞ்சமே. அதனால தான் சொல்கிறேன்னா 8 to 10% அந்த ரேஞ்சில் அவர் இருப்பார். விஜய் அதிகமாக தன்னை ஒரு கிறிஸ்டியனாகவே காட்டுக்கவே இல்லை. சர்ச்சுகள் அவர் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? சரி இருக்கட்டும். இருக்கட்டும் என்ன சரி இருக்கட்டும். அவருடைய ஐடியாஸ் ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையும் சரி, அவர் பேசும்போதும் சரி தன்னை ஒரு கிறிஸ்டியனாக காட்டிக்கவே இல்லை. தான் ஹிந்துக்கள் சிறுபான்மையினருக்கு தான் பேசியிருக்கார். இப்போ மதுரையில் பேசினப்போ கூட அவர் நான் ஹிந்துக்களுக்காக இருக்கேன்னு எந்த இடத்துலையுமே பேசலை. ஆனால் அவர் நான் சிறுபான்மையினருக்கு இந்த வார்த்தை அதிகம் ஏன் பயன்படுத்தணும்? என்ன சிறுபான்மை பெரும்பான்மை? ஏதாவது ஜனநாயகம்னு வந்தாச்சுன்னா எல்லாருமே ஓட்டு இருக்குல்ல, எதுக்கு சிறுபான்மை மட்டும் ஏன் பேசணும்? அது திமுகவும் தானே பேசுது. அதனால தான் சொல்றேன்னா யூ ஆர் ஜஸ்ட் எ அன்கிளியர் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் டிஎம்கே. ஏன்னா நீங்கள் சித்தாந்தம்னு எடுத்துக்கொண்டால் அவர் பேசுகிற 2-3 விஷயம் எடுத்துக்குவோம். நீட்டு பற்றி பேசுகிறார். நீட்டு பற்றி எந்த ஞானமாவது விஜய்க்கு இருக்கா? ஒரு விவாதத்திலே கூட கலந்துக்கலாம். என்ன நீங்கள் நீட்டே ஏன் வந்தது? 2007க்கு முன்னாடி நீட்டு பற்றி யாரும் பேசலை. நீட்டு வந்ததே காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் தான் நீட்டு கொண்டு வந்தது. ஏன்னா 2010 நீட்டு பில்லை பைலட் பண்ணதே காந்தி செல்வன் டிஎம்கே மினிஸ்டர். ஏன் வந்தது? ஒரு பாராளுமன்றத்தில் நம்ம எதிர் சித்தாந்தம் உள்ளவர்கள், பிரதான எதிர்கட்சி பிஜேபிக்கு காங்கிரஸ், அந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்து. ஏன் இப்போது நீட்டு இல்லைன்னு எடுத்துக்குவோம். சந்திரசேகரும் ராஜாவும் பேசுகிறோம், நீட் இல்லை வேண்டாம். சரி, பாண்டிச்சேரியில் மக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் எந்த அடிப்படையில் அங்கே அட்மிட் பண்ண முடியும்? சரி, ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெடிக்கல் காலேஜஸ் கர்நாடகாவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, மற்ற மாநிலங்கள் இருக்குது. அங்கே எதனடி? ஏன்னா இங்கே இருக்கிற +2 தேர்வின் அடிப்படையில் அங்கே எடுக்க முடியாது. அப்போ இவர்கள் எந்த அடிப்படையில் அங்கு தெரிவு செய்யப்படுவார்கள்? சரி, நீங்கள் மத்திய சர்க்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டிங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் கூட ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயும் 15% சென்ட்ரல் கோட்டா இருக்குது. இப்போ 15% எனக்கு கோட்டாவே வேண்டியதில்லை நம்ம பேச முடியும். ஏன்னா யூபியில் இருக்கிற 15% அந்த காலேஜில் 15%ம் தமிழ்நாட்டு மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். அவங்களே எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அப்போ அதுக்கு தனித்தனி எக்ஸாமா? என்ன நீட்டு வேண்டான்னு பேசுறதே அடிப்படை அறிவற்ற செயல்ங்கிறேன் நான். இல்லை விஜய் அதை பற்றி பேசுவார், அதுக்கு டைம் வரட்டுமே. இல்லை பேசியிருக்கார், நீட்டுக்கு விரோதமாக அதனால தான் நான் பேசுகிறேன். சரி, கல்வி பொதுப்பட்டியலில் இல்லாமல் மாநில பட்டியலுக்கு வரும்னா அது இன்னைக்கு அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் பார்ட்டிசிபெண்ட் இன் எவரி ஆஸ்பெக்ட். அப்போ அது எப்படி வரும்? அவர் பேசியிருக்கிறது இனியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு உங்களுக்கு இந்த கொள்கைகளுக்காக ஓட்டு போடணும்னா ஓட்டு போடுறது பதிலாக திமுக போட்டலாம். ஒரு ஊழலுங்கிற ஒரு இஷ்யூவே இல்லையா? இல்லை, நான் நீங்கள்
நீங்க பேச மட்டுமா பேச்சு ஒரு நல்ல கிளீன் இமேஜுக்கே சொன்னேன். கார் பிரச்சனை ஏன் வந்தது? வந்தே இருக்கக்கூடாது, இல்ல வந்தே இருக்கக்கூடாது சார், பிளெமிஷ்லெஸ்ஸா இருந்திருக்கணும். இல்ல இல்ல அந்த அதோட இல்லை, சினி ஃபீல்டுலேயே நான் வந்து அந்த துறையில் நடிக்கிறவங்களை பற்றியே பேசலை. அது கருப்பு பணம் புழங்குகின்ற ஒரு துறை. அது இல்லைன்னு வந்து சந்திரசேகர் பேசினா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதனால் வி ஆர் ஃப்ரம் சச் அ ஃபீல்டு. அது போதும் எனக்கு ஆஸ் அ காமன் மேன் அசஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் கருணாநிதி குடும்பங்கிறது போக நாளைக்கு விஜய் குடும்பம் அல்லது விஜயுடைய நட்பு கூட்டம் அப்படி வேணால் ஒன்று வரலாம். அதை மாற்றம் கொண்டு வர்றதுக்கு பேசிக்காக தமிழ்நாட்டில் என்ன காட்டியிருக்கீங்க? அது இல்லை யூஆர் ரா. ஏன் அவர் வந்து காமராஜரே அவரோட இதில் வச்சுருக்காரு, அவர் ஐக்கானை வச்சுருக்காரு. காமராஜரை மாதிரி ஒரு எளிமையான ஆட்சியை கொண்டு வரும். அதாவது உங்கள் சித்தாந்தம் பேசிட்டு கொள்ளடிக்கிறத விட எளிமையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு நல்ல விஷயம் தானே அது. சாதாரண மக்களுக்கு கல்வி. காமராஜர் ஆட்சியை பற்றி பேசாத கட்சியே கிடையாது. இல்லை, அவர் அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு மேபி ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஒரு எளிமையான ஆட்சியை கொண்டு வரும். நீங்கள் பெரிய பெரிய சித்தாந்தங்கள் பேசிட்டு மறுபடியும் எல்லாம் பர்சன்டேஜ் பாலிடிக்ஸ் நடத்துறது என்ன சொல்கிறேன். அப்போ எதுவுமே வேண்டாமே, வெறும் விஜய் படத்தை வச்சுட்டு கூட்டம் நடத்தியிருக்கலாம்ல. அது ஒரு நீங்கள் கையில் ஐக்கன் இல்லாமல் அந்த பஞ்சத்துக்காக எதோ கொண்டு வந்தெல்லாம் வைக்கிறீங்க. இல்ல அவரா தட்டை என்ன சொல்றேன், அது எப்படி ஈவேரா இருக்க இடத்துல காமராஜர் இருப்பார்? அவர் பெரிய தேசியவாதி. அவர் ரிட்டன்ல நான் சொல்றது என்னைக்குமே ஒருத்தரோட வெறும் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார், அதில் சொன்ன கருத்துக்கள் போற போக்கில் சொல்லிட்டார் அப்படின்லாம் இல்லை. ஒரு அமைப்பு ஆரம்பிச்ச அன்னைக்கு போட்ட தீர்மானம், வெள்ளையன் வெளியேற வேண்டுமா காந்தியார் சொல்லுகிறார். தயவு செஞ்சு இதை முழுசா போட்டுடுங்க, நேயர்களுக்கு தெரியணும். ஏன்னா போட்ட தீர்மானத்துடைய அந்த 5-6 வரி, வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறார். அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். இன்றைக்கி அணு ஆயுத வளருது சார், இன்னும் ஒரு கற்பனை இல்லாத ஒரு தீர்மானம். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று தீர்மானம் போட்டவரும் ஒரு பக்கத்தில், ஆங்கிலேயர் நிறுத்து போராடியவர் ஒரு பக்கத்தில், அதுக்கப்புறம் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் ஒரு பக்கத்தில். யாரை ஏமாற்ற? இஸ் இட் நாட் தி ரிசல்ட் ஆஃப் யுவர் ஐடியாலஜிக்கல் கன்ஃபியூஷன்? விஜய் என்ன சொல்றாரு, விஜய்க்கு இந்த தேசியம் பற்றியும் சிந்தனை இல்லை, வந்து மாநிலவாதம் பற்றியும் சிந்தனை இல்லை, குழப்பவாதி. அதனால எல்லாரும் படம் இல்லை சார். அவர் பெரியாருடைய எல்லாத்தையும் ஏத்துக்க பொருள், பெரியாருடைய கடவுள் உட்பட சில விஷயங்கள் ஏத்துக்க. பெரியாருடைய பெண்கள் பற்றி பெரியார் பேசலாம் ஏத்துக்கிறாரா? கர்ப்பப்பையை வெட்டி இருந்து விட வேண்டும்ங்கிறத ஏத்துக்கிறாரா விஜய்? நீங்க டிஸ்கஸ் பண்ணா சந்திரசேகர், யூ பி an impartial journalist. அவர் don't become விஜய் ஸ்போக்ஸ் பர்சன். ஏன்னா நீங்களே இப்ப என்ன உருமாறி போயிருக்கீங்க, விஜயோட ஆள் மாதிரியா பேசுறீங்க. இல்லை, லெட் அஸ் பி கிளியர். ஏதாவது ஒரு விதத்தில் தேசியம் பற்றியோ தேசபக்தி பற்றியோ பிரிவினைவாதம் பற்றியோ எது பற்றியும் கிளாரிட்டி இல்லாத ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனாலிட்டி விஜய். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் செஞ்சுருக்கிறத வச்சு தான் நான் கள்ளக்குறிச்சியில் இவர் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே விஜய்ங்கிற வார்த்தையே நான் வந்து அரசியல் ரீதியாக பேசலை. ஆகவே உங்களுக்கு எதுலேயுமே ஒரு உறுதியான எண்ணம் கருத்து இல்லை. சரி, நான் என்ன சொல்றேன், ஒரு பர்சனாலிட்டி நாளைக்கு இவர் நல்லது செய்வார், இவர் வந்து அதாவது நிர்வாகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கான அனுபவம் இல்லை. அனுபவம் உள்ளவர் உங்கள் டீமிலேயே இல்லை. நீங்கள் பல விஷயங்கள் தமிழக மக்கள் இளைஞர்கள் யோசிக்கணும். ஐ வாண்ட் டு காஷன் தம். காரணம் என்னன்னா, அவர்கிட்ட என்ன டீம் இருக்கு? அவர்கிட்ட இருந்து ஒரு 7 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கூட இருக்காங்களா? படித்தவர்கள்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் அவங்க கிழிக்கிற பார்த்தாச்சுன்னு அவரு நினைக்கிறாரு. மக்கள் அப்படி இல்லை. மக்கள் மோடிஜியை பார்த்துருக்காங்க, பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமே விவரமான அண்ணாமலையே அப்புறம் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க. இவ்வளவு விவரமான ஆளு, இவ்வளவு விவரம் தெரிஞ்சவர். கண்டம் யுவர் ஸ்டேட்மெண்ட் முத. எல்லாம் விவரமான ஆளு தானே? இல்ல, ஐ கண்டம் யுவர் ஸ்டேட்மெண்ட். அவர் ஓரம் கட்டி இருக்கீங்க. இஸ் இட் நாட் இன் பிஜேபி?